மேகாலயாவில் இருக்கக்கூடிய முக்கிய பழங்குடிகளான காசி பழங்குடியின தலைவருடைய வீட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடு முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த பொருட்களாலேயே சிமெண்ட்டு செங்கல் இல்லாமல் கட்டப்பட்டிருக்குது. நீங்கள் பார்க்கலாம், முழுக்க முழுக்க கற்களை வச்சு கட்டியிருக்காங்க சுவர்களை. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கூரை போட்டிருக்காங்க. பழங்குடியின வீடுகள் எல்லாமே தனித்தனி ஹட்டாக போட்டிருப்பாங்க ஒரு பெரிய இடத்துல. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வீடு, அந்த பெரிய வீட்டை சுற்றியும் பல வாசல்களை வச்சுருக்காங்க. ஸோ அப்படின்னா பல வாசல்களையும் ஒவ்வொரு குடும்பம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் பார்க்கலாம், அந்த வீட்டை வந்து நம்ம சுற்றி வரும்போது நமக்கு தெரியும். திண்ணைகள் வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான திண்ணைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த திண்ணை கலாச்சாரம்லாம் அழிஞ்சிருச்சு. நீங்கள் பார்க்கலாம், சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி வாசல்கள் வச்சுருக்காங்க. ஆனால் இது எல்லாமே மொத்தமாக சேர்ந்தால் இது எல்லாமே ஒரு வீடு. ஆனால் தனித்தனி வாசல்கள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டுகள் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. எல்லாத்தை விட ஹைலைட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுடைய முன்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது அப்படியே ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குது. நினச்சி பாருங்கள், பார்க்குறதுக்கு தான் குடிசை, ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரண்மனை. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உடன் ஃபினிஷிங்லாம் பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. காசி இன பழங்குடிகள் இந்த மாதிரியான வீடுகளில் தான் வசிக்கிறாங்க. இது வந்து அந்த இன தலைவருடைய வீடு அப்படிங்கிறதுனால ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் சாதாரண காசி இன மக்களுடைய வீடு இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்காது. ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இயற்கை சார்ந்த பொருட்களை வச்சு, ஓலைகளை வச்சு, ரூஃப் போட்டு ரொம்ப எளிமையான வீடுகளில் தான் அந்த மக்கள் வந்து வசிக்கிறாங்க. ஆனால் தலைவருடைய வீடு பாருங்கள், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது இந்த வீடு. காசி பழங்குடியினம் வந்து பெண் மையம் சார்ந்த சமூகம். அதாவது சொத்துக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு தான் போகும், ஆண் பிள்ளைகளுக்கு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் திருமணம் ஆச்சுன்னா கூட திருமணமானதும் ஆண் தான் பெண் வீட்டுக்கு வரணுமே தவிர பெண் ஆண் வீட்டுக்கு போகக்கூடிய வழக்கம் இந்த இனத்தில் கிடையாது. அதை விட முக்கியமாக டௌரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது இந்த மக்கள்கிட்ட. ரொம்ப ஒரு வித்தியாசமான கலாச்சாரமாக இருக்குங்க.